ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரசப்பொடி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடி வந்து நல்ல கமன்னு அவ்வளோ மனமாக இருக்கும். நீங்கள் தக்காளி ரசம், மிளகு ரசம், எந்த ரசம் வச்சாலும் இந்த ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வச்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அந்த ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. இதில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லியோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. இதில் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நம்ம நல்லா வறுக்கணும், அப்போ தான் இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்தாச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த சூட்லேயே இது லைட்டாக வதங்கி வரும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நல்லா கம்மன்னு சுவையான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நான் ரசம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ 5 பல் பூண்டை தோலோடவே இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வாசனையாக இருக்கும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதில் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து ஒரு 80% வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சு. லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. லைட்டாக ரசம் கொதிச்சு அந்த நுர தள்ளி வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா இந்த மாதிரி நுரையாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கமன்னு மணக்க சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு ரசப்பொடி வச்சுட்டிங்கன்னா போதும், டக்குன்னு 5 நிமிஷத்தில் ரசம் ரெடி பண்ணிடலாம். இந்த ரசப்பொடியை வந்து நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.